السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் சுசுகா மஸ்ஜிதினுடைய இமாம் அவர்களே, இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக சபை உறுப்பினர்களே, மஹல்லாவாசிகளே, மேலும் இதர பகுதிகளிலிருந்து இவர்களின் அழைப்பை ஏற்று மதித்து இந்த மஸ்ஜிதிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த நாட்டில் எங்களை அழகான ஒரு முன்மாதிரியான சமூகமாக இஸ்லாமிய கோட்பாடுகளோடு அல்லாஹ்வுக்கும் அவரது தூதருக்கும் வழிபட்டு நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. உண்மையிலே இந்த நாட்டில், ஜப்பானுடைய நாட்டில் பல சகோதரர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள், புதிதாக வந்தவர்களும் இருக்கின்றோம். ஒவ்வொரு விடயங்களும், சில விடயங்கள் அடிக்கடி அதனை தெளிவுபடுத்துவதன் மூலம், விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதன் மூலம், அப்படியான ஒரு கருத்தரங்குகளை ஏற்படுத்துவதன் மூலம் எங்களில் இருக்கக்கூடிய தவறுகளை மாற்றி ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அது உறுதுணையாக இருக்கும் என்பதை எங்களை படைத்த அல்லாஹ் அவருடைய குர்ஆனிலே சொல்லும்போது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நபியே நீங்கள் ஞாபகம் ஊட்டிக் கொண்டே இருங்கள். இங்கே நாம் உண்மையிலே இது பயான் செய்வதற்கோ அல்லது மேடை பேச்சுக்காக வேண்டிய வரவில்லை. நாம் எல்லோருமே சேர்ந்து ஒரு குடும்பமா, குறிப்பாக இலங்கை நாட்டை சேர்ந்த சகோதர சகோதரிகள் இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம். ஜப்பானை பொறுத்தவரை இதில் எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் இந்த நாட்டுக்கு வாரத்துக்காக வேண்டி, விசாவுக்காக வேண்டி எங்களுடைய நாட்டில் நாங்க எவ்வளவு ஒரு தியாகத்துக்கு பின்னால் நாட்டுக்கு வந்தோம். ஆனா இந்த நாட்டில் முஸ்லிம்களாகிய நாங்கள் இவ்வாறு வாழ வேண்டும். சமகாலத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான முரண்பாடுகள், பிரச்சனைகள், நாட்டினுடைய இறைமைக்கு குந்தகத்தை, பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. இந்த நாட்டினுடைய போலீஸ் தலைமையகத்தில் இருந்து, சிட்டி ஆபீஸ்ல இருந்து, இமிகிரேஷன்ல இருந்து, எமது சகோதரர்களுடைய முறைகேடான விடயங்கள் சம்பந்தமாக தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு பல கவலைக்குரிய விடயங்களும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். எனவே நாங்கள் இதனை எங்களுடைய வாழ்க்கையிலே இதை பேசி எங்களுடைய தவறுகளை, பொதுவாக ஒரு விடயத்தை சொல்லும் போது அந்த தவறு என்னிடத்திலே எது இருக்கிறது, அதனை நான் முதலில் மாற்றிக்கொள்வேன் என்ற நியத்தோடு நான் இருக்கிறேன். பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லும் போது இது அவரு தான், இந்த தவறு அவள் தான், அவன் தான், அவருக்குத்தான் என்றிருந்தால் இது ஒரு நாளும் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள மாட்டோம். முதலாவதாக பேசக்கூடிய எனக்கும் சேர்த்துதான் நான் சொல்கின்றேன். முதலாவது, நான் ஒரு முஸ்லிம். உலகத்துல நான் எந்த நாட்டுக்கு போனாலும், ஜப்பானில் எந்த நாட்டுக்கு போனாலும் முஸ்லிமுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. அல் முஸ்லிம் என்றா யாரு? அதனுடைய அர்த்தமே, அவர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் முன்னால தன்னை அப்படி அடிப்படையா வச்சிருவார். அல் இஸ்லாம் என்றாவே தன்னை சரண்டர் ஆக்குது. ஆனா இந்த நாட்டை பொறுத்த வரையில ஒருத்தர் ஒரு முஸ்லிமாக வாழ்றதுக்கு மற்ற நாடுகளை விட இந்த நாட்டுல எங்களுக்கு எந்த வேற நாடுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தடைகளில் நிம்மதியாக
இந்த மஸ்ஜித் அமைந்து எல்லோருமே வந்திருக்கிறோம், தொழுகிறோம், எங்களோட பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்கின்றார்கள், இஸ்லாமிய சீருடையோடு செல்கின்றார்கள். ஆனால் குறைபாடு எங்களிடத்தில் இருக்கிறது. இதனை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு தெரியும், நாங்க எப்படின்னா மஸ்ஜித்ல கனகவாக்கல்ல இருக்கக்கூடிய அடிக்கடி சிஎக்ஷோல இருந்து வருவார்கள். அதே போன்று பாடசாலை ஆசிரியர்கள், யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் மஸ்ஜிதுக்கு வருவார், எங்களோடு கலந்துரையாடுவார், பல விடயங்கள் எங்களிடத்தில் கேட்பார்கள். உங்களுடைய முஸ்லிம் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? நாங்க எங்களுடைய குறைகளை ஏற்றுக்கொள்ளத்தான். ஒரு சில பிள்ளைகளை ஜும்மாவுடைய நேரத்துல டைம் கொடுத்து அனுப்புறாங்க, பள்ளிக்கு பேர்த்துட்டு ஜும்மா முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வாங்க, அந்த நேரத்துல லீவை கொடுத்து அனுப்புறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமாக அந்த பிள்ளைகள் திரும்பி போறாங்க இல்லையா ஸ்கூல். யாருடைய தவறு? ஏன் நாங்க இப்படி செய்யணும்? அந்த வகையில ஒரு முஸ்லீம் அவர் எங்க இருந்தார், இந்த நாட்டை பொறுத்த வரையில எங்களுக்கு தெரியும், ஒரு அழகான ஒரு நாடு, ஒரு சுத்தமான ஒரு நாடு. எங்களோட நாட்டுல இல்லாத பலவிதமான விஷயங்களை நாங்க இங்க பார்க்கிறோம். அந்த வகையில முஸ்லிம்களாகிய நாங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபட்டு எங்களை இஸ்லாமிய கோட்பாடுகள்ல வணக்க வழிபாடுகள்ல கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை என்று வரும்போது அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் தான் நாங்க வாழும். அது மட்டுமல்ல, இந்த நாட்டுல நாங்க இந்த நாட்டினுடைய சட்டத்தை மதிச்சு பின்பற்றி வாழும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அவ்ஃபூ பில் உக்கூத், அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நீங்க உங்களுடைய வாக்குறுதிகளை சரிவர நிறைவேற்றுங்க. யாருக்கெல்லாம் சொல்றது? ஈமான்தாரி. ஜப்பானுக்கு வாரத்துக்கு முன்னால விசா கிடைக்க போல நாங்க எல்லாம் என்ன செய்யறோம்? ஃபார்மை ஃபில் பண்றோம். நாட்டினுடைய சட்ட திட்டங்களை பேணி நடப்பேன், இந்த நாட்டுல உள்ள முறைகளை பேணி நடப்பேன்னு நாங்க ஒரு எக்ரிமெண்ட் அடிச்சுட்டு வரோம். ஆனா இங்க வந்ததுக்கு பிறகு நாங்க அடுத்த புறமாக நடக்கிறது நாட்டுக்கு செய்த துரோகம். இது அல்லாஹ்வுடைய கடைப்பிடிக்கு நாங்க செய்யக்கூடிய துரோகம். அதுல சில விஷயங்கள் தான் நேற்றும் எங்கட யோகாமா ஏரியால எபினா புங்கா போல இது சம்பந்தமான ஒரு கருத்துரையா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அஜ்மாவினால நடத்தப்பட்ட அதிகமான பெற்றோர்கள் அழைக்கப்பட்டு முதல் கட்டமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற இப்படியான கருத்தரங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. எல்லாருமே இங்க ஃபேமிலியோட இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறோம். அது மாதிரி ஃபேமிலியோட இருந்துட்டு இப்ப ஃபேமிலி உள்ள இருக்கிறோம். அப்படியான ஒரு இருக்கிறோம். சில தவறுகள் நடக்குது. இதை நாங்க இல்லாம, இதை எப்படி இல்லாம ஆக்குறது? இப்படி கருத்தரங்கள் மூலமா விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி பேசி பேசி சொல்லும் முரண்பாடு செய்கிறார்கள் தானே, அது அவங்களுடைய வேலை தானே என்று நாங்க இருக்கிறது. என்ன, நாங்க ஒரு சமூகம். ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல இந்த கப்பல்ல பிரயாணம் செய்யற உதாரணம் அழகான ஒரு முன்மாதிரி. மேல போகாம கீழே நாங்க துவாரமிட்டு கொண்டோம்டா தண்ணி எங்களுக்கு மேல போக வேண்டிய தேவை இல்லை என்று போட்டா ரெண்டு பேருமே அழிவா. அது போலதான் நிலைமை. அவன் செய்யறான், அவன் எங்களுக்கு என்ன என்று இருந்தோம்டா எங்களுக்கு தான் அடுத்தது பாதிப்பு. பக்கத்து வீட்டுல நெருப்பு பிடிக்குது, நாங்க சும்மா இருக்கிறோம். எங்கட வீட்டுக்கு இல்ல, அது அவன் வீட்டுல பிடிச்சு எரியட்டும் என்று இருந்தா அந்த எரியிற நெருப்பு நாளைக்கு என்ன வீட்டை தான் விஷயம், என்னுடைய வீட்டையும் தான். எனவே அந்த வகையில நாங்க ஒரு சில விஷயங்களை எங்களுக்குள்ள பேசிக் கொண்டிருக்கிறார். அதுல முதலாவதாக ஜப்பான் உண்மையிலே சுத்தத்திலே உள்ள ஒரு முன்மாதிரியான ஒரு நாடு என்றதை எல்லாருக்குமே தெரியும். நீங்க நாங்க ஹைவேல போறோம், பார்க்கிங்ல வாகனத்தை நிப்பாட்டி வாஷ்ரூம் போறோம், பாத்ரூம் போறோம், எப்படி வச்சிருக்கிறோம், எவ்வளவு கிளீனா இருக்கு. இதே நிலைமை எங்கட வீடுகள்ல, எங்கட பாட்டுகள்ல ஒரு ரூம்ல 4-5 பேர் இருக்கிறோம். அதை நான் சொல்லல, எங்கட வாஷ்ரூம் நிலைமை எப்படி? ஏன் எனக்கு இதை செய்யல?
பாடசாலை ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு நாங்க போறோம். எங்கட பிள்ளைகள் படிக்கிறாங்க, நாங்களும் போறோம், நீங்களும் போறீங்க, பேரண்ட்ஸும் வாராங்க. அந்த ஜப்பானீஸோட நாங்க இருந்து பார்க்கிறோம் என்ன செய்யறாங்க. அந்த பிள்ளைகள் எங்கேயாவது கீழே பொம்மையை போட்டாங்கன்னா என்ன நிலைமை, அந்த பேரண்ட்ஸ் எடுத்துவாங்க. அப்படி இல்ல பிள்ளைகள் சொல்லுவாங்க எடுத்துக்கொண்டு போயிட்டு உரிய இடத்துல போட்டுருக்கு. பாக்குறோமா இல்ல? நான் என்னுடைய கண்ணால பார்த்ததை சொல்றேன். எங்களை எவினா மஸ்ஜிதுக்கு பின்னால பெரிய பார்க் இது, உங்களுக்கு எல்லாருக்கும் சகாமி சன்சன் கோயில். அதுல சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஸ்கூல் பிள்ளைகள் வருவாங்க விளையாட்டுக்கு, ஃபேமிலியோட வந்து அப்படியே சேரெல்லாம் போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா பூமி இந்த எங்கட நிலைமை எப்படி இருக்குது, நான் நேற்று கூட ஞாபகப்படுத்தின யாஸ்மாலை மர்ஹூம் அல்லாஹ் தஆலாவோட கபரை பிரகாசம் ஆக்கி வைப்பானா, சில விஷயங்கள் சொல்லுவோம். நாம எப்படி பூமியை போட்டு கீழே போடுது, அங்கே இங்கே பாக்குறது யாரும் இல்லையா, போட்டுட்டு வா, அடுத்த ஒரு இடத்துல போட்டு கீழே போடு, டிஷ்யூ இருக்குதா. பிள்ளைகளுக்கு நாங்க இதை சொல்லி கொடுக்காட்டி நாளைக்கு இந்த பிள்ளை வளர்ந்து இதை விட பெரிய வேலை தான். ஆனா இந்த நாட்டுல எப்படி பாக்குறோம், கீழே பொம்மைய போட விடும். அப்படி போட்டாலும் அவனோட கையில ஒரு பேக் இருக்கு, இங்குதா இல்ல பாக்குறோமா இல்ல? ஏன் இதை எங்களுக்கு செய்யல? போல மாம்பழத்துல கதை சொல்வார், மாங்க மரத்துல ஒருத்தர் போறாரு பாதையில, என்ன செய்யறா, ரோட்ல ஒரு பொடிய மாம்பழத்தை பேக்ல போட்டு வராது, வீதி ஓரத்துல இருக்கக்கூடிய இன்னொருத்தருடைய மாமன் ஒரு சொல்றாரு, நான் பாப்பா கிட்ட எது பிடிச்சு கொடுக்குறேன், பாப்பா தான் மேலே போடுறாரு, யார்கிட்ட பேசுறது. இதே நிலைமை தான் இந்த கொமியுடைய விஷயத்துல. நாங்க பிள்ளைகளுக்கு சொன்னோம்டா வேண்டிய இடத்துல போன மஸ்ஜித் இருக்குது, இந்த பள்ளிக்கு வந்திருக்கிறோம், மேல பெண்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் கீழே இருக்கிறோம். இந்த கொமியுடைய விஷயத்துல நாங்க எப்ப நாங்க எங்களை மாத்திக்கொள்ளணும். கிளீனா இருந்து பாருங்க, சுத்தமாக இருந்து பாருங்க. எங்களோட வாகனங்களை சுத்தமா வைங்க, எப்பாட்டுல சுத்தமா வைங்க எங்களோட வாகனங்கள். நாங்க எல்லாருமே சொல்றோம் பாருங்க, ஜப்பானிஸ்ட வாகனத்துல எப்படி கிளீனா இருக்குது, அவங்களோட வீடு எப்படி கிளீனா வச்சு கொண்டிருக்கிறாங்க. இஸ்லாம் சொல்லுது, ஆனா நாங்க செய்யறோம் இல்லை. எப்ப நாங்க செய்யறது? முதலாவது நான் எங்க இருந்து ஆரம்பிப்போம். தொழுகையுடைய நிபந்தனைகள்ல ஒன்றுதான் ஷுரூத்து ஸலால, ஒரு மனிதனுடைய உடல், ஆடை, இடம் சுத்தமா இருக்கும். அப்படி சுத்தம் இல்லைன்னா அவங்கள தொழுக கூடாது. கிளீனா இருக்கிறவங்களை அல்லாஹ் விரும்புறான். வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். அல்லாஹ் தஆலா பரிசுத்தவான்களை, சுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சூரா பக்ராலே அல்லாஹ் தஆலா சொல்றான், சூரா தௌபாலையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ ஒரு ஆள் சுத்தமா இருக்கிறார், கிளீனா இருக்கிறார், அவர் பொடி கிளீனா இருக்குது. பாட்டுகள் நாங்க நிக்கிறவங்க 4 பேர் நிக்கிறோம், 5 பேர் நிக்கிறோம், எல்லாருக்கும் வேலை தான். மாலையில வாரம் ஒரு ரொட்டேஷன்ல நாங்க ஒரு ஆளை போட்டுக்கோம். டெய்லி எங்களுடைய பார்ட் கிளீன் பண்ணப்படும், அதுக்கு டைம் ஒதுக்கப்படும். எங்கட கொமியெல்லாம் கொண்டாந்து அந்த பார்ட் வாசல்ல அப்படியே போட்டு குமிச்சு வச்சிருக்கிறோம். பக்கத்துல மற்ற சவுரியும் இருக்கிறோம். எப்படியான நிலைமை இன்றைக்கு எங்கட மனசை தொட்டு கேட்போம். இன்றைக்கு அதிகமான இடத்துல எப்பாட்டு தாராங்க, ஃபாரினர்ஸுக்கு ஏன் கொடுக்குறாங்க? சொல்ல போனா சில கவலைக்குரிய எங்கட நாட்டை கேட்டாவே சில இடங்கள்ல என்ன செய்யறாங்க, ஏன் செய்யக்கூடிய முரண்பாடுகள். சில நேரங்கள்ல எப்பாட்டு மாறுறோம், வீடு மாறுறோம் என்றா என்ன செய்யறது, இந்த பொம்மை எல்லாம் தூக்கி நாங்க போறோம் தானே, இப்ப நாங்க போறோம் வார ஆளுக்கு தான் சொல்லி இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு போறோம். இஸ்லாம் இப்படியா நீங்க சொல்லி தந்துருக்கீங்க. தயவு செய்து என்னோட வாழ்க்கையை நாங்க மாற்றிக்கொள்ளும். இந்த கொபியுடைய விஷயத்துல பாருங்க, ஜப்பானீஸ் நான் நினைக்கிறேன் கடைசியா நடந்த கட்டார்ல நடந்த FIFA வேர்ல்ட் கப் எல்லாருக்குமே தெரியும். சோசியல் மீடியால வந்த ஒன்றுதான். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா விளையாடி முடிஞ்ச நேரத்துல அவங்க இருந்த இடத்த அப்படியே கிளீன் பண்றாங்க. அது அரபு நியூஸ்ல கூட போட்டு காட்டினா எல்லா இடத்துலயும் பொதுவாக இந்த FIFA மட்டுமில்ல, இதுக்கு முன்னால் நடந்த இடத்திலே அவங்க ஒரு முன்மாதிரி என்றத்தை முழு உலகத்துக்கும் காட்டுறாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராகிய நாங்க இந்த சுத்தத்துக்கு முன்மாதிரியாக ஏன் இருக்கக்கூடாது? எப்ப நாங்க மாறுறது எங்கட வாழ்க்கை? அது மட்டுமில்ல, நேற்று ஸ்கிரீன்ல போட்டு காட்டினேன், ஜப்பான்ல இருக்கக்கூடிய வேஸ்ட் வாட்டர், கழிவு நீர், நாங்க எல்லாம் இருக்கிற சிட்டி எல்லாம் இருக்கக்கூடிய வேஸ்ட், இந்த கழிவு நீர் போகக்கூடிய கால்வாயை கொஞ்சம் பாருங்கள், எவ்வளவு கிளீனா இருக்கு. அதுல போற வீணெல்லாம் விலங்கு. எங்க நாட்டுல எப்படி இருக்கு? இந்த நாட்டை இவ்வளவு சுத்தமா வச்சிருக்கிறாங்கன்னா பெரிய ஒரு முயற்சி ஒன்று பின்னால் நடக்குது. சின்ன பிள்ளைகள் இருந்து அதை வளர்க்கிறான். பாக்குறீங்க, நான் பாக்குறோமா இல்ல? சின்ன பிள்ளைகள் இருந்து அப்படியே ரோட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ரோட்டினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்குறான். இதுல இப்படித்தான் செய்யணும், கிளாஸ் ரூம் இப்படித்தான் கிளீனா வச்சுக்கொள்ளணும், நாங்க இருக்கக்கூடிய ஏரியாக்களை இப்படித்தான் சுத்தமாக வச்சுக்கொள்ளணும் என்று அவங்களுக்கு சொல்லப்படுது, செய்யறாங்க. ஆனா எங்கட நிலைமை எப்படி இருக்குது? இன்னைக்கு சுத்தத்தினுடைய குறைபாடு. வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்-துஹூரு ஷத்ருல் ஈமான். Cleanliness is the half of faith. ஈமான்ல அரைவாசி சுத்தம். ஆனா இன்னைக்கு ஈமான்ல அரைவாசி சுத்தம் எங்களுக்கு இல்லை. ரசூலுல்லாஹ் வலியுறுத்தினாங்க சுத்தத்தை. ஏனென்றா சுத்தம் இல்லாம தொழுகை செய்யலாம். கணித்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட வீடுகள் எப்பாட்டுகள் பொதுவான ஃபெமிலியோடு இருக்கக்கூடியவங்க இந்த வீடுகள்ல நாங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கொள்ளணும். அது மாதிரி ஆண்களும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலாயிகா தத்தஅஸ்ஸா மிம்மா யதஅஸ்ஸா பிஹி பனு ஆதம். எங்களுக்கு சில வாடைகள் பிடிக்கிறது இல்லத்தான், துர்வாடைகள். இப்ப சில நேரங்கள்ல வேர்த்து சில ஆடைகள், சில உடம்புல இருந்து வரக்கூடிய இதுகளை தாங்கிக் கொள்ளல. அதனால தான் பள்ளிக்கு வரக்குள்ள இந்த பச்சை வெங்காயம், வெள்ளைப்பூடு, அது மாதிரி சிகரெட்டுடைய இதனுடைய நாத்தம். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மலக்குகள் அதால கஷ்டப்படுறாங்க. மலக்கு நபி சொன்ன வார்த்தை, மனிதனுக்கு என்னென்ன துர்வாடையால துன்பங்கள் நோய்வினை ஏற்படுகிறதோ அதே விடயம் மலக்குகளுக்கும் ஏற்படுது. வீட்டுல கொமிகள் எப்படி இருக்குது? வீட்டுல ஷைத்தான் மேல அவனுடைய சூழ்ச்சி ஒரு தந்திரம் தான். நாங்க சொல்லுவோம்னா செய்யத்தான் வேணும், காலையில எப்பாட்டும் துப்புரவு பண்ணத்தான் வேணும், கொமி எல்லாம் ஒழுங்கா கட்டி வைக்கத்தான் வேணும். ஆனா எப்ப செய்யறது? இப்ப இல்ல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா வாகனத்தை, காரை கிளீன் பண்ணத்தான் வேணும். நீ கொஞ்சம் டயர்ட், கொஞ்சம் சொன்னீங்க செய்வோம், நாளைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம் வந்து மாச கணக்குல வாங்க. இதுதாங்க இது நாங்க எப்ப மாத்துறோம்? அதனால நியத்து வைங்க, இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு சுத்தமான நான் இருக்கணும். அடுத்தாக்கள் எனக்கு பார்க்க தேவையில்லை. என்ன இருக்குதா இந்த பொருள்? வீட்டுல பிள்ளைகள் அவங்க இந்த சிறுநீர் இருக்குது, சிறுநீர் பவுல் மார்க்கெட்ல வந்த சட்டம் தான். என்னால இது நஜீஸ். அது சின்ன பிள்ளையோட மூத்திரமும் நஜீஸ் தான். அதுல எங்களுக்கு தெரியும் அந்த நஜீஸ் பட்டா. அது மாதிரி அந்த நஜீஸோட அந்த பிள்ளைகள் பெம்பஸோட இருக்கு. இப்போ ஒரு பயணம் போறோம், எங்கேயாவது இப்ப பள்ளிக்கு நாங்க கூட்டின்னு வந்திருக்கு, அந்த புள்ள பெம்பஸ் போடாட்டி காப்பாற்றல அங்க எங்க சும்மா பேஞ்சுட்டா இதாகும். இப்போ நிர்பந்தத்துக்கு போடும். ஆனா வீட்டுல இருக்க போல அந்த புள்ள பெம்பஸ்ல என்ன செய்யுது? அது புள்ள சூவையோ ஏதோ கக்காவோ ஏதோ நடந்துட்டு வைப்போமே. இப்ப நாங்க என்ன செய்யறது? அந்த புள்ள நாங்க எங்களை வேலையை செஞ்சு கொண்டே இருக்கிறோம். அந்த புள்ள அந்த நஜீஸோட எவ்வளவு நேரம் இருக்குது? அந்த பாதகம் மனுத்தியால கணக்கு. மனுஷங்களும் சில புள்ள டோன்ட் கேர்.
என்ன செய்யறாங்க? அவங்களோட வேலையில இருக்கிறாங்க, போன்ல இருக்கிறாங்க, டிவில இருக்கிறாங்க, குந்தி கொண்டு இருக்கிறாங்க, புள்ள அழியுது, கத்துது, கணக்கில். இப்படியே அந்த நஜீசுடைய தாக்கம் புள்ளையில என்ன செய்யுது? வெறுப்பு ஏற்படுத்து, அழுது, கத்துது. அந்த நஜீஸ் அப்படியே சுத்தம் பண்ணணும். இது நாங்க எடுப்போம், மனசுக்கு எடுப்போம். ஒரு பயணத்துல இது வேற. ஆனா எங்க வீட்டுல இருக்கக்குள்ள ஒரு புள்ள சும்மா கத்தாது, தாய்க்கு நல்லா தெரியும். ஆரம்ப காலத்துல நாங்களும் சின்ன பிள்ளைகளா இருந்துதான் வந்திருக்கோம். எங்களையும் அப்பா வளர்த்து தான் இருக்கிறான். ஆனா சுத்த விஷயத்துல எவ்வளவு பேணுதலாக இருந்தான். ஆனா இன்றைக்குள்ள ஜெனரேஷன் இதுகளை நாங்க செய்யணும், கடைபிடிக்கணும். பொதுவாக அந்த பிள்ளைகள் அழுதுறாங்க அல்லது பெம்பஸ்ல இருந்தா உடனே நாங்க மாத்தி சுத்தம் செய்யணும். அது மாதிரி அந்த நஜீஸ் மூத்திரம் பற்று செல்ல என்ன செய்யணும்? கழுவோம். அந்த பிள்ளைகளுடைய ஆடைகள்ல நஜீஸ் இருக்குதா இருந்தா அதை கழுவிட்டு வாஷிங் மிஷின்ல நாங்க போட்டு கழுவுறோம் தான். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணக்குள்ள எல்லாமே நஜீஸ் ஆகும். இப்ப என்ன செய்யணும்? நாங்க வெக்கப்பட தேவையில்லை. தேவையான சட்ட திட்டங்களை நாங்க படிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிஅமன் நிசாஉ நிசாஉல் அன்சார். சொன்னாங்க அன்சாரி பெண்கள் சிறந்த பொம்பளைகள் சொல்லி சொன்னாங்க. அதுக்கு ஒரு காரணத்தை நபி அவங்க சொன்னாங்க, லம் யம்னஅஹுன்னல் ஹயாஉ மின் அன் யதஃபக்கஹ்ன ஃபித்தீன். அந்த பொம்பளைகள் மார்க்க விஷயத்தை கேட்டு படிக்கிற விஷயத்துல அவங்களுக்கு வெட்கம் தடையாக இருக்கல. என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்ல வந்து கேட்டாங்க. எந்த அளவுக்குன்னா சொல்றாங்க, நாங்க ஆச்சரியப்பட்டோம், இப்படி எல்லாம் கேட்பாங்களா? அதனால நடக்கக்கூடிய தவறுகள்ல சுத்த விஷயத்துல நிறைய குறைபாடுகள் நடக்கும். அதனால ஒவ்வொருத்தர் நியத்து வைங்க, எங்களை வீடுகளை நாங்க ஒவ்வொரு நாளும் என்ன கிளீன் பண்ணணும். எப்பாட்டு நினைக்கிறவங்க கிளீனா வச்சுக்கணும். வேலைக்கு போறோம், பேத்துட்டு வந்து அந்த ஆடைகளை எங்களோட ஷூக்களை கிளீன் பண்ணணும், துடைக்கணும். சுத்தமா இருந்து பாருங்க, மனசுக்கு எவ்வளவு ஒரு ரிலாக்ஸா இருக்கு. நஜீஸோட இருந்துட்டோம்னா அது ஒரு பெரிய நிம்மதிய இலக்க செஞ்சு. அதனால இந்த சுத்த விஷயத்துல பேணுதலாக கடைபிடிங்க. அல்லாஹ் தஆலா எங்களை நேசிப்பான், அல்லாஹ் அன்பை ஏற்படுத்துவான். வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். நாங்க காலையில நாங்க கூட சுபுக்கு பள்ளிக்கு போகல பார்த்திருக்கேன், நீங்களும் உங்க ஏரியாக்கள்ல பார்த்திருப்பீங்க. இந்த வயசு போன ஜப்பானீஸ் மாதிரி இருக்கிறான். அவனோட கையில காலையில நான் பார்த்தது நான் கூட நேர்த்தும் காலையில போக்குல கையில பெரிய ஒரு போக்கு இருந்துச்சு, முள்ளு காரணி. அடுத்த கையில கொமி பேக். அவங்கள வீட்டுல சுத்தம் செய்யறா. நான் சொல்ல நான் கண்ணால கண்டது, நீங்களும் பார்த்துருப்பீங்க, பாக்குறீங்களா? ரோட்ல இருக்கக்கூடிய டிஷ்யூவ கொமைய பொறைக்க என்ன செய்யறாங்க? அந்த பேக்ல போட்டு எடுத்து கொண்டு போறான். செய்யறாங்களா இல்லையா? எங்க நிலைமை எப்படி இருக்குது? நாங்க எங்கட வாகனத்துல இருக்கக்கூடிய கொமையெல்லாம் தூக்கி வீசிட்டு போறோம் ரோட்ல. இதையா இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்து? அவங்க என்ன செய்யறாங்க? பாதைகள்ல ரோட்ல அங்காங்க எரிக்கக்கூடிய கொமிகளை குறைக்கி என்ன செய்யறாங்கன்னா கொண்டு போய் வீசுறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த நாட்டையும் இந்த நாட்டுல வாழக்கூடிய அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆபத்துகள், நிலநடுக்கங்கள், பயங்கரமான சூழ்நிலைகளை விட்டு எல்லாம் பாதுகாப்பானால இந்த நாட்டு மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாங்க. நாங்க சும்மா வரணும், அல்ல எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். எங்கட சமுதாயத்துல செய்யக்கூடிய ஒரு ஆளுடைய தவறும் முழு சமுதாயத்தையும் பாதிக்கும். இன்னைக்கு சில நாடுகளை சேர்ந்த ஒரு சில சகோதரர்களுடைய தவறுகளால அந்த நாட்டு மக்களே அந்த நாட்டுல இருந்து அனுப்பின வரலாறு எங்களுக்கு தெரியாம இல்லை. ஸ்ரீலங்கால நாங்க வந்திருக்கிறோம். இந்த நாட்டுல நாங்க ஒரு அழகான முன்மாதிரியா இருந்து காண்போம் இந்த சுத்த விஷயத்துல. அதனால ஒவ்வொருத்தரும் மனசுல எடுங்க, நான் இன்ஷா அல்லாஹ் நான் இந்த பள்ளிக்கு வந்திருக்கிறேன், மஸ்ஜித்ல இருக்கிறேன், பெண்கள் மேல வந்திருக்கிறாங்க. இந்த சஃபா மஜ்லிஸ் முடிஞ்ச போற நேரத்துல நான் இருந்த இந்த இடம் சுத்தமா இருக்கு. என்னுடைய உடல்
ஆடை ஆடை இந்த வரப்புல இஸ்லாமிய ஆடைகள் இது உங்களுக்கே தெரியும். இந்த நாட்டுல இஸ்லாமிய முறைப்படி வாழத்துல தடையே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நாங்க நன்றி செலுத்துவோம். அழகான முன்மாதிரியா இருந்து காட்டுவோம். உடுப்புடைய விஷயத்துல மனுஷனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கள் இருக்கு. உடம்புக்கு செய்ய வேண்டிய ஹக்கள் இருக்குது. உடுப்புக்கு செய்ய வேண்டிய உடுப்புகளை நாங்க எப்படி காய போடுறோம், மடிச்சு வைக்கிறது. வீடுகள்ல பாட்டுகள்ல உடுப்ப காய போட்டா உடுப்புக்கு செய்ய வேண்டிய இன்னும் ஷைஇன் ஹக்கா ரசூலுல்லாஹ் சொல்றா, ஒவ்வொன்றுக்கும் செய்ய வேண்டிய ஹக் இருக்கு. உடுப்ப கழுவினோமா அதை காய போடணும். காய போட்டோமா காஞ்ச உடுப்பை எடுத்து அழகா மடிச்சு அதுக்குரிய கபட்ல உரிய இடத்துல வைக்கணும். செய்வோமா இல்லையா? நாங்க திருப்போம். இது சின்ன விஷயம் மட்டும் நாங்க எதை செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. இந்த மூணும் சுத்தமான இடம், நஜீஸான இடத்துல தொழிலாது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகுல் லஅனி, பதுவா செய்யக்கூடிய இடங்களை பயந்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஒன்று தரீக்குன்னாஸ், மனிதர்கள் பூர வார வழி போக்குவரத்து செய்யக்கூடிய இதுல ஒருத்தர் மலைசலம் கழிச்சுட்டாருன்னா பதுவா செய்வாங்க. அந்த பதுவாவுக்கு அது யார் செஞ்சாலும் அவர் காரணமாக. இஸ்லாம் இந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களே பேர் இருக்குது. ஆனா இந்த நாட்டுல மக்கள் என்ன செய்யறாங்க, இஸ்லாமிய முறைகளை இஸ்லாத்துல சொல்லப்பட்டதை செய்யறாங்க. ஆனா முஸ்லிம்களாகிய நாங்க எங்களுக்கு சொல்லப்பட்டதாக செய்யறோம் இல்ல, அதுக்கு நேர்மாற்றமாக நடக்கிறோம். அதனால இஸ்லாத்தை பற்றி உண்டான தவறான முறைகளை நாங்க காட்டினோம்டா இந்த பாவம் யார் யாரெல்லாம் காரணம் இருப்பாங்களோ அவங்கள சும்மா விடாது. அதனால சுத்த விஷயத்துல கட்டாயம் ஒருத்தர் பேணுதலா இருங்க. அடுத்தது கொமி விஷயம். கொமி இருக்குது ஜப்பான்ல பொதுவா இன்னைக்கு ஃபாரினர்ஸ் இருக்கிற ஏரியால கொமி எங்க இருக்குதுன்னா அந்த முனிசிபலுக்கு பொறுப்பாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த ஏரியா ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்க. என்ன நாங்க ஒருத்தர் ஒழுங்கா போடுறேன் போடாதே, அது நாங்க நாட்டுக்கு செய்யற துரோகம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் செய்யற மாற்றம். ஏனென்றா ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒரு தர்த்தீப் வச்சிருக்க. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா யாசீன்ல சொல்லும் போது லஷம்சு யம்பகி லஹா அன் துத்ரிகல் கமர வலல் லைலு சாபிகுன் நஹார். அல்லாஹ்வுடைய தர்த்தீப் பகல் அது வந்து கொண்டிருக்கு. பகல் இரவு முந்துறதும் இல்ல, இரவு பகல முந்துறதும் இல்ல. சூரியன் சந்திரனை முந்துறதும் இல்ல, சந்திரன் சூரியனை முந்துறதும் இல்லை. அப்படின்னா ஒவ்வொன்றும் அதனுடைய வட்டத்துல சுழன்று கொண்டிருக்குது. குல்லோன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன். உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த ஆயத்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒவ்வொன்றையும் தர்த்தீபாக சேரத்துக்கு படிச்சுதான். தர்த்தீப் எந்த இடத்துல, இந்த ஒழுங்கு முறை எந்த குடும்பத்துல, எந்த சமுதாயத்துல, எந்த நாட்டுல பேணப்படலையோ அங்க சமூக சீர்குலைவு உண்டாம். அதுல இந்த கொமியுடைய விஷயத்துல உங்களுக்கு இந்த ஏரியால இந்த சுசுகா இந்த ஏரியால உங்களுக்கு தெரியும் சியக்ஷோவால என்ன செய்வாங்க, எங்களுக்கு தந்துதான் இருக்கிறார். நாங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வரக்குள்ள ஒவ்வொரு சிலை என்னென்ன நாள்ல என்னென்ன கொமி போடும். இப்ப எங்கட ஏரியா நான் சொல்றேன், எங்கட எபீனா ஜமா அசுகிஷி கனகாவல் அதிகமான அப்படியா தான் இருக்குமா நினைக்கிறேன். கிச்சன் கொமி இருக்குதான் டியூஸ்டே ஃப்ரைடே. அந்த கொமியிலையும் பல வகைகள் இருக்கு. ஆனா மொயர் கொமி, மொயனாய் கொமி, ஈ சைக்கிள் கொமி, பெத்த போத்தொரு எல்லாம் அழகா எழுதி எங்களுக்கு ஜப்பான் சொல்லானது இல்லையா இங்கிலீஷ்ல. இப்ப போதாததுக்கு சில இடங்கள்ல சிங்களத்தால எழுதி போட்டிருக்கிறாங்க. போ இது சிங்களம் எங்க எந்த நாட்டுல இருக்குது? எங்கட நாட்டுல தானே இருக்கு. என்ன செய்யுங்க, இந்த கொமியை அழகான முறையில தர்த்தீபா போடுங்க. ஏன் போட வேண்டிய ஒரு நிலைமை உண்மையில நான் ஒருத்தர் மனசை தொட்டு கேடும். எங்கட நிலைமை எப்படி இருக்குது? கிச்சன் கொமி மேலால உள்ளுக்குள்ள பிளாஸ்டிக் போத்தல், உள்ளுக்குள்ள வீதுரு போத்தல், உள்ளுக்குள்ள
எதெல்லாம் போடக்கூடாது அதெல்லாம் போட்டு மேலால மூடி மறைச்சு கட்டி கொண்டு வைத்து வச்சிடணும். கொடுமை இது. இந்த நாட்டுக்கு செய்யற துரோகம், அநியாயம். تلك حدود الله ومن يتعدى حدود الله فاولئك هم الظالمون. அல்லாஹ் சில வரையறைகளை வரம்புகளை அல்லாஹ் வச்சிருக்க சட்டத்திட்டம். இதுல ஏதாவது எங்களுக்கு பாதிப்பு இருக்குதா? கேட்கிறது நாட்டுல இது எவ்வளவு ஒரு யோசிச்சு திட்டமிட்ட ஒரு தரத்தி கொண்டு அமைச்சு ஒவ்வொரு ஷேக்க வேண்டிய. அதனாலதான் நாங்க எல்லாம் சொல்றோம், ஜப்பான்ல எங்க போனாலும் மாஷா அல்லாஹ் ரோட் கிளீனா இருக்குது, இடம் கிளீனா இருக்குது. சும்மா கிளீன் ஆகும். ஹைவே ரோட்டுகள் எல்லாம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. எப்படி சின்ன வீடு தான், ஆனா அழகா வச்சிருக்கிறோம். வீடுகள் எடுக்கக்குள்ள எங்களுக்கு எப்படி தாரா, ஆனா கொடுக்கக்குள்ள எப்படி கொடுக்குறோம்? இந்த கொமியோட விஷயத்துல சில கொமிகள் இருக்குது கிழமைக்கு 2 நாள் எடுக்கிற, இன்னும் சில கொமிகள் இருக்குது கிழமைக்கு 1 நாள் எடுக்குது, இன்னும் சில கொமிகள் இருக்குது மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்குது. இன்னும் சில பெரிய கொமிகள் வீட்டுல பார்க்கல நாங்க பாவிச்ச பெரிய சோஃபா, அது மாதிரி கிச்சன் ஐட்டம் இதெல்லாம் என்ன செய்யறாங்க, எப்பாட் மாறக்குள்ள வாசல் தூக்கி வச்சுட்டு மாறுறாங்க. கொடுமை நடக்குதா இல்ல? தயவு செஞ்ச வேலைகள் செய்யாது. இது என்னிடத்துல இருந்தா நான் திருத்திக் கொள்ளும். என்னுடைய சகோதரர் செயலாளராக இருந்தா அவருக்கு நாங்க சொல்லுவோம். ஏனென்றா இது அவன் செய்யறான் இவன் எனக்கு என்ன இருந்தோம்டா நாளைக்கு இதுல நாங்களும் பாதிக்கப்படுவோம். அதனால இந்த கொமி விஷயத்துல கட்டாயம் பேசுறாங்க. சில ஷீக்கல்ல கொமிக்கு அதுக்கென்று சில பேக்கள் அத பணம் கொடுத்து வாங்கணும். வீணாசில எல்லாம் மஞ்சள் கலர் பேக் வச்சுக்கிறாங்க கிச்சன் கொமிக்கு. அது மாதிரி அந்தந்த கொமிகள் அது மாதிரி நாள்குரிய கொமி இல்லாம வேற கொமிகளை கொண்டு போய் வச்சுட்டு வர. எப்ப வைக்கிறாங்கன்னா நாளைக்கு வச்சுட்டு வர. இந்த நேரத்தோட எல்லாம் தூங்கிடுவாங்க. 10 மணி 11 மணிக்கு பேசி எதை வைக்க கூடாதோ வச்சுட்டு சத்தம் இல்லாம வரோம். ஆனா வந்தாலும் சிசிடிவி கேமராக்கள் இருக்குது. அது இல்லாட்டியும் படச்சௌத்தம் பார்த்து கொண்டு இருக்கிறார். யாரை நாங்க ஏமாத்துறோம்? யாருக்கு நாங்க துரோகம் செய்யறோம்? எப்ப நாங்க மாறுறது? எப்ப நாங்க எங்களோட வாழ்க்கையை மாத்துறோம்? அதனால பெண்களும் தான் நீங்க கிச்சன்ல நாங்க இருக்கிறோம். அந்த கொமிகளுக்கு பெரிய பேங்கள் சில நேரத்துல கொமி நிறைஞ்சது. இப்ப என்ன செய்யுது? இப்ப இந்த வருஷம் கடைசியில எல்லாருக்குமே தெரியும். ஆனா வருஷம் 2024 முடிஞ்சு 2025 ஆரம்பமாகிற அந்த சில தினங்கள்ல என்ன செய்ய மாட்டாங்க, லீவு நாள்ல கொமி எடுக்க வர மாட்டாங்க. அப்ப என்ன செய்யணும்? அந்த கொமி எல்லாம் சேர்த்து கட்டி வச்சு அதனால 2-3 நாளைக்கு ஏன்னா அந்த நேரத்துல நாங்க என்ன செய்யணும், எங்கட வீடுகள்ல கொமி நிறைஞ்சா அதுக்குன்னு ஒரு பக்கெட் நிற்கும். அதுல போட்டு கட்டி வச்சுட்டு எப்ப நாங்க கொண்டு போவோமோ அந்த நாளைக்கு தான் நாங்க அந்த கொமியை கொண்டு. நீங்க அதை செய்யறோம். அதனால நீங்க எங்களுக்கு எப்ப கேட்டா தாராங்க இல்லை. நல்லா இருக்கிறவங்களுக்கும் என்ன செய்யுது, இது பாதிக்குதா இல்ல? எங்களவங்க செய்யக்கூடிய தவறு தான். மாத்தோனும் நாங்க திருத்தோனும். தயவு செய்து இந்த பொம்மைய உரிய நாளையில போடுங்க. உரிய தினத்துல அந்த ஒவ்வொரு சீல தரப்பட்டிருக்கக்கூடிய முறைப்படி பேணி நடவுங்க. அல்லாஹ் தஆலா எங்களை அழகான முன்மாதிரியான ஒரு சமூகமாக அல்லாஹ் தஆலா இந்த நாட்டுல வாழணும். அல்லாஹ் தஆலா எங்களை இந்த நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். நான் ஒரு முஸ்லிம், உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து இந்த நாட்டுடைய இறைமைகளை சட்டத்தை பேணி நடந்து பாருங்க. நாங்க அவங்களுக்கு களிமா சொல்லி கொடுக்க தேவையில்ல, அவங்க வருவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்குது? அண்மையில போன கிழமை எங்களை பள்ளிக்கு ஜப்பனீஸ் ஜமாத் வந்திருந்தாங்க. அந்த ஒரு சகோதரர் பேசக்குள்ள சொன்னாரு, நீங்க எங்கட இபாதத்துகள் எல்லாம் பள்ளிக்குள்ள இருக்கு. பள்ளிக்குள்ள எங்கட தொழுகை, எங்கட இபாதத்துகள். ஆனா உங்களுக்கு சூழ இருக்கக்கூடிய இந்த மக்கள் எதை பார்க்கிறாங்க? அவங்க இஸ்லாத்தை இதை வச்சு விளங்குவாங்க. அவங்க இஸ்லாத்துல வந்து சொல்றாங்க. எதை தெரியுமா பாக்குறாங்க? எங்கட
கொடுக்கல் வாங்க, எங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள், நாங்க இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களை பேரி நடக்கக்கூடிய இந்த முறைகள், அவரு அதெல்லாம் சொல்லிட்டு பல விஷயங்களை ஞாபகப்படுத்தினார். நாங்க மாற்றிக்கொள்ள வேண்டிய திருத்த வேண்டிய விடயங்கள். தயவு செஞ்சு இந்த கொமியுடைய விஷயத்துல கொஞ்சம் பெண்ணுதலாக இருங்க, உரிய முறையில போடுங்க, இதை ஒருத்தருக்கு ஞாபகப்படுத்துங்க. எங்களை நாங்க எப்பாட்டுகள் இருக்கிறோம்டா எங்களுக்குள்ள ஒரு கருத்தை கொண்டு பேசுங்க. தவறு நடக்கக்குள்ள நாங்க ஞாபகப்படுத்த பத்தி நாங்க பேசோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஸ்ஜிதுகள் வெறுமனே தொழுகை இபாதத் திக்ருக்கு மட்டும் இருக்கிறது. மெனஸ படிச்சு கொடுத்தான். மனுஷன் எப்படி வாழணும், தன்னுடைய குடும்பத்தோட எப்படி இருக்கும், தன்னுடைய அயலவர்களோட எப்படி இருக்கும். இன்னைக்கு எங்களுக்கு பக்கத்துல ஜப்பானீஸ் வாழ்றாங்க, அதிகமாக நிலமா அப்படித்தான். ரமதானுடைய மாதம் வருது, ஷாபானுடைய மாதத்துல நாங்க இன்னைக்கு 3வது பெறும். இப்ப ரமதானுடைய மாதம் வருது, எங்களுக்கு தான் ரமதானுடைய மாதம். ஸ்ரீலங்காலையும் ரமதானுடைய மாதம் நெருக்கமாயிட்டு இருந்தா இன்னைக்கு எல்லா இதுல மீடியாக்கள் இதை பத்தி பேசுவாங்க. என்னத்தை சொல்லுவாங்க, காலையில நாங்க சஹருக்கு எழுப்புறோம், எல்லாரையும் எழுப்பாட்டு, அவரு மட்டும் இல்ல ஊரே எழுப்பாட்டு. அல் முஸ்லிமு மன் சலிம நாசு மின் லிசானிஹி வ யதிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான முஸ்லிமுக்குரிய வரைவிலக்கணம் சொன்னார்கள். அந்த முஸ்லிம் எப்படி இருப்பாருன்னா, அவரால ஏனைய மனிதர்கள், ஒரு விவாதத்துல முஸ்லிம் வருது, இன்னொரு விவாதத்துல அன்னாஸ், அதுல முஸ்லிம் இல்ல எல்லாருமே, இவரால கலசல் இல்லாம நிம்மதியா இருந்தா இவர் முஸ்லிம். எல்லாமே எப்படி இருக்கு, பெருநாள்கள் வரும். உண்மையிலே ஜப்பான்ல ஒரு வித்தியாசம், எங்கட நாட்டுல அதே மாதிரி இஸ்லாமிய நாடுகள்ல பெருநாள் ஒன்று வந்தா, ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வந்தா எல்லாரும் சேர்றது, சந்தோஷமா இருக்கிறது, வீடுகளுக்கு போறது, வாகனங்களை என்ன செய்வோம் நிப்பாட்டும், பிரச்சனையே இல்லை. ஆனா இந்த நாட்டை பொறுத்த வரையில நாங்க என்ன செய்வோம், இன்னைக்கு ஒரு கூட்டாளி வீட்டுக்கே போறோம், பார்க்கிங் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா போற 5 பேரும் கொண்டு போய் என்ன செய்யறது, அங்க டிக்கெட் எல்லாத்துலயும் அடிச்சு விடுறது பார்க்க. அதுக்கு பிறகு அவங்க போலீஸுக்கு கால் பண்ணும். நான் சொல்றேன், பள்ளிகள்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், எங்கட பள்ளி உட்பட நான் சொல்றேன், நாங்க அது அடிக்கடி ஞாபகப்படுத்துறது. வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஜும்மால ஒரு கூட்டம் வேலைக்கு கடைசி நேரத்துல வா, எப்ப வருவாங்க, லாஸ்ட் மூமெண்ட்ல வா. எங்க வாரா, பள்ளிக்கு தான் வாரா, தொழில்தான் வாரா. ஆனா வாகனத்தை அங்க அடிக்கிறதே எங்க நிப்பாட்ட கூடாது, அங்க அடிச்சுட்டு வா. வேற இன்னொருத்தருக்கு அடுத்த கம்பெனியில போய் அடிச்சுட்டு வாரான். அவங்க என்ன செய்வாங்க, இந்த நாட்டுல உங்களுக்கு தெரியும், எங்கள்கிட்ட வந்து சொல்ல வாடா, நீ கூட வாணுமே, அப்படி செய்ய வாணுமே. யாரையும் கால் பண்ணுவாங்க, போலீஸுக்கு கால் பண்ணுவாங்க. போலீஸார யாரையும் பண்ணுவாங்க, பள்ளி கமிட்டிக்கு தான் கால் பண்ணுவாங்க. பண்ணி என்ன சொல்லுவாங்க, கேட்டா எங்க வந்தீங்க, பள்ளிக்கு வந்து, பள்ளிக்கு வார நான் செய்யற வேலையை பாருங்க. இன்னைக்கு கட்டாயம் இந்த விஷயத்த பேருங்க. நாட்டுல நாங்க செய்யக்கூடிய துரோகத்துல இதுவும் ஒன்றுதான். அடுத்தது ஆரம்பத்துல சொன்ன சுத்த விஷயம், 2வது கொமி விஷயம், 3வது வாகன விஷயம், லைசன்ஸ். உங்களுக்கு தெரியும், எங்க எல்லாருக்குமே நாங்க இன்டர்நேஷனல் லைசன்ஸ் இங்க வச்சு நாங்க ஓட்டுறதா இருந்தா, லைசன்ஸ் எடுத்து 3 மாசம் இருந்து தான் இன்டர்நேஷனல் லைசன்ஸ். சில நாடுகளுக்கு இன்டர்நேஷனல் லைசன்ஸ் இங்க ஜப்பான்ல ஓட்டுறாங்க, எல்லாமே எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா எப்படியான நிலைமையில இருக்குது, இன்னைக்கு எவ்வளவு பேர் போலீஸால இன்ஃபார்ம் பண்றாங்க, உடனே அவங்க எக்ஷன் எடுக்கிறாங்க. இல்ல ஆனா பள்ளிகளுக்கு அறிவிக்கிறாங்க, இதை பத்தி பேசுங்க, மக்கள்கிட்ட செல்லுங்க. இந்த இது விளையாட்டா நினைக்காதீங்க, ஜோக்கா நினைக்காதீங்க. இதை நாங்க மாற்றி கொள்ளலன்னா எங்கட பிள்ளைகள் பாதிக்கப்படுவோம், எங்கட சந்ததியினர் பாதிக்கப்படுவோம். நான் இந்த நாட்டுல இஸ்லாத்தை பற்றி ஒரு தவறான ஒரு இமேஜை நான் கொடுத்துட்டு போனேன்டா, நாளை கியாமத் நாளையில அல்லாஹ்விடத்துல நான் மாற்றிக்கொள்ளும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னத்துக்கு வச்சிருக்கிறான், உரிய முறையில
லைசன்ஸ் எடுத்து ஓட்டுங்க. வாகனத்தை ஓட்டுறதுக்கு முன்னால லைசன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி. ஜப்பானீஸ்ல மாஸ்டர் லைசன்ஸ் புக் இருக்கு. அதுல சின்ன சின்ன விஷயங்களையும் அதுல மென்ஷன் பண்ணிருக்கிறான். நானு இங்க ஸ்கூல் போயிட்டு படிச்சேன், அதனால நான் சொல்றேன். எல்லாம் படிச்சுட்டு தந்தான் போனவங்களுக்கு தெரியும். 1 மணி நேரம் ஒரு கிளாஸ் நடக்கும். அந்த கிளாஸ் முடிஞ்சு அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட கடைசி ஒரு 5-10 நிமிஷம் நெறிக்கப்பல ஸ்கிரீன்ல போட்டு காட்டுவாங்க. தொமரே எங்கட தொமரை எப்படி இருக்குது? லைன் இருக்குது. 4 ரோட்ல லைன்ல உதாரணத்து தொமரை உள்ள இருந்தா ஒரு நடு ரோட்டுக்கு வந்துதான் பாக்குறோம் அங்கிட்டு இருக்குதா. அதுல நிப்பாற்ற இல்லை. எங்க நிப்பாட்ட கூடாதோ அங்க நிப்பாட்டுறான். அதிகமான இடங்கள் தடை செய்யப்பட்ட இடங்கள். சில பேர் என்ன செய்யறாங்க, வன்மையில போட்டுறான். போனா டைம் கிரிகிரி ஆகாம நினைச்சாங்க. இதெல்லாம் நாட்டுக்கு நாங்க செய்யற துரோகம். அது மாதிரி முடிஞ்ச லைசனை வச்சு ஓட்டுறான். 1 வருஷம் ஆகிட்டு ஆனா இன்னும் அந்த பழைய லைசன்லயே ஓட்டுறாரு. அப்படி இல்ல இங்க இருந்து ஊர்ல இருந்து லைசன் அனுப்பிச்சு எடுக்கிறான். போடுமா இது? இந்த வேலைகள் நாங்க செய்யப்படும். இது நாங்க அரசாங்கத்தை செய்த துரோகம். இப்படியான வேலைகளால நடத்தைகளால கடைசியில என்ன நடக்கும்? சும்மா இருக்கிறவங்க எல்லாருமே பாதிக்கப்படும். நான் ஒரு தவறு செஞ்சா இந்த தவறை நான் திருத்தி கொள்ளாட்டி இந்த தவறினால பாதிக்கப்படக்கூடிய முழு சமூகத்துடைய பாவத்தையும் நான் சுமக்க வேண்டி வரும். அது மாதிரி வாகனங்கள் லைசன் இல்லாம ஓட்டுறாங்க, ஆக்சிடென்ட் ஆகுது, பாதுகாப்பு. அது மாதிரி வாகனத்துக்குரிய டேக்ஸ் இருக்கு. அது மாதிரி எங்கட ஹொக்கேன் இருக்கு. எத்தனை பேர் நீங்க ஹொக்கேன் சரியா கட்டுறாங்க? எத்தனை பேர்? சுகம் இல்ல, நோய் வருதா இல்லையா? மனுஷனுக்கு எந்த நேரத்துல எப்ப வருமானு தெரியும். ஆனா அங்கே கவர்மெண்ட்ல இருந்தே 10 நாள் வருதாமே ஒரு ஆளுக்கு சொன்னா இல்ல, எங்களுக்கு டேட்டோட பாடமா கேட்கிறோம். எப்ப கடைசி டைம், எப்ப எத்தனாம் தேதி, எத்தனை மணிக்கு முடியுது, அதெல்லாம் நடக்கும். அது எப்படி ஃபார்மை ஃபில் பண்ணினா கிடைக்கும் எல்லாம் தெரியும். ஆனா நாங்க கட்ட வேண்டியது இருக்குது. பாட்டுல கூலி இருக்குது, தண்ணி பில் இருக்குது, கரண்ட் பில் இருக்குது, வாகனத்து பில் இருக்குது, எங்க கம்பெனி டெக்ஸ் இருக்குது. இதெல்லாம் டைமுக்கு கட்டுறோமா? அதெல்லாம் கிடைக்கிறதுல சரியா கவனமா இருக்கிறோம். ஆனா செலுத்த வேண்டிய விஷயத்துல போட்டா விட்டுட்டு எதிர்பார்க்கிறோம். இப்படி இருக்கணும், அப்படி நடக்கணும், நீங்க அப்படி வாழணும்டா இப்படி நடக்கும் சவுல். அதனால தயவு செஞ்சு நாங்க எங்கட தவறுகளை நாம திருத்துவோம். இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களை பேணுவோம். உங்களுக்கு தெரியும், லைசன்ஸ் 18 வயசு. எங்கட நாட்டுல இருந்தா இங்கே இருந்தா லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு 18 வயசு. அது ஓகத்தாவா இருந்தா 21 வயசு இருக்கணும். 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பைக் இருக்கிற ஓகத்தா லைசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் பெரிய மோட்டார் சைக்கிள் ஓட்டல. ஸ்ரீலங்கால ரூல்ஸ் வேற, இங்க இருக்கிற ரூல்ஸ் வேற. எங்கட 50 cc குறைஞ்ச பைக் தான் சாதாரண எங்கட ரெகுலர் வாகனம். அதுவும் சில பேர்ட்ட ஆட்டோ மேனுவல். இப்ப என்ன செய்யறாரு, ஆட்டோ லைசன்ஸ் எடுத்தவரு மேனுவல் வாகனத்தை ஓட்டுறார். குடும்பம் கூட எல்லாருக்கும் தெரியாது இல்ல, தெரியும். தெரிஞ்சு கொண்டு இந்த தவறு செய்யும். நாங்க இன்றைக்கு இந்த கூடல நோக்கம் ஏன் நாங்க இந்த தவறை செய்யணும், செய்யக்கூடாது. செய்யாம இருந்தா எவ்வளவு நான் ஒரு அழகான ஒரு உண்மையான ரியல் முஸ்லிமா வாழ்ந்து காட்டலுமே இந்த மக்கள். அதனால தயவு செஞ்சு இந்த லைசனுடைய விஷயத்துல லைசன் இல்லாம ரோட்ல வாகனம் ஓட்டாது. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல. டிரான்ஸ்போர்ட் வசதிகள் இருக்குது. ஜப்பான் பஸ் இருக்குது, ட்ரெயின் இருக்குது. அப்படி இல்ல லைசன் இருக்கிற ஒரு ஆளோட போங்க வாங்க. இதெல்லாம் நீங்க இவர் சொல்லுவாரு தான். அதுல எங்களது நிலைமை எங்களுக்கு தான் தெரியும். அப்படி இல்லை. நாட்டு சட்டம் வேண்டா, அது எல்லாருக்கும் ஒரு சட்டம் தான். நான் என்னுடைய வாழ்க்கையில இந்த பேணோனம் கடைபிடிக்கோணம். இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய தவறுகள் அதிகரிச்சு கொண்டு வரும். ஆரம்பத்தில் இருந்த பழைய ஆட்கள்கிட்ட கேளுங்க.
இந்த மக்கள் எவ்வளவு ஒரு மதிச்சாங்க. ஃபாரினர்ஸ் இருந்தா நான் கேட்டேன், ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால, அது 30 வருஷம் இருந்த ஸ்ரீலங்கன்ட்ட கேட்ட நேரம் அவங்க சொன்னாங்க, அந்த நேரத்துல ஒரு ஃபாரினர்ஸை கண்டா என்ன செய்வாங்களாம், வாகனத்துல நிப்பாட்டி எங்க போறீங்கன்ட்டு கொண்டு போயிட்டு அவரு ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் இறக்கின வரலாறு. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது, எங்களை கண்டா வெறுப்பு. ஏன் வெறுப்பு? நாங்க செய்யற தவறுகள் தான். இதை நாங்க திருத்தோம். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் தஆலா சொல்றார், நீங்க நான் என்னைய திருத்தோம் நியத்து வைக்காத வரையில அல்லாஹ் ஒரு நாள் அவரை மாத்தணும். அதனால வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், நான் இப்ப பயான் முடிஞ்சு நான் செல்லக்கூடாது, நீதான் அந்த தவறு செய்ய, நீதான் அந்த தவறு செய்ய இல்ல, என்னட்ட என்ன தவறு, நான் என்னைய நான் மாற்றிக் கொள்வோம். நாங்க எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க எல்லாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மத்தலுல் முஃமினீன ஃபீ தவாதிஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் மத்தலுல் ஜஸதில் வாஹித். நீங்க அதிகமானவங்களுக்கு தெரியும், கடைசிக்கு விசா அப்ளை பண்ண போக்குல எங்கட கம்பெனி நாங்க ரன் பண்ண டெக்ஸ் அதுகள் எல்லாம் சரியா கட்டாததுனால என்ன செய்யறாங்க, 30 நாள் அடிச்சு ஒண்ணும் செய்யல, நாட்டுக்கு போக வேண்டிய நிலைமை. ஏன்? எங்கட தவறுகளால விசால நிறைய ப்ராப்ளம் வருதான் இல்லை. இதெல்லாம் எங்கட தவறு, திருத்தோணும். நாம் இது நாங்க பேசணும், இதுக்குண்டான கருத்தரங்கள் நடத்தப்படணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபீ தவாதுஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் மஸலுல் ஜஸதில் வாஹித். ஒரு மூமின் அவன் எல்லாருமே அவர் உடம்பை போல தான். அது என்ன, ஒரு சகோதரருக்கு வந்தா வருத்தம் அது எனக்கும் தான், அவருக்கு பாதிக்கப்படுது என்றால் அது எனக்கும் பாதிப்பு தான். அதனால இந்த தவறுகள் இது இல்லாம ஆக்கப்படணும். நாங்க இந்த நாட்டுடைய சட்டத்தை பேரி நடக்கணும், மதிக்கணும், அழகான முன்மாதிரியா வாழணும். அது மாதிரி ஹை ஸ்பீட் வாகனத்துல நல்லா பாதுகாக்கணும். சில பேர் என்னமோ தெரியல, வாகனத்துல கிடைச்சிச்சா என்னமோ ஓட்டி கொண்டு போறோம். அண்மையில நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க ஒரு ஜோக், அது ஒன்று சொல்லுவாங்க. நான் ஒரு சகோதரர் கேக்குறாரு, ஜோக்காவும் வந்துச்சு, அவர்ல ரோட்ல பேத்து கொண்டிருக்கிற நடு ரோட்ல நிப்பாட்டி, அவனோட அப்பா சும்மா இருக்காரு. சொன்னாரு, என்ன அப்பாவை கேட்கறீங்க? இல்ல அவருக்கு இந்த ரோட்டை போட்டாரு, அதுக்கு தான். எங்க அப்பா போடல, அப்பா இந்த ரோட் மாதிரி நடு ரோட்ல ஓரமா ஏரியான்னு சொல்லி என்ன செஞ்சாரு, கதைக்கு ஏசிட்டு போனாரு. இன்னைக்கு அப்படித்தான் சில பேர் வாகனத்தை எப்படி ஓட்டுறாங்க, 30 ஸ்பீட் இருந்தா 30க்கு மேல போவாங்க, 40 இருந்தா 40, 50 இருந்தா 50. இன்னைக்கு அதிகமான ஆக்சிடென்ட்கள் கூடிக்கொண்டு போகுது ஜப்பான். முதைய விட இப்ப கூடுது. ஏன் கூடுது? நாங்க பாதையுடைய சட்ட திட்டங்களை பேணாதுன்னா. அது மாதிரி சொல்றாங்க, இந்த திரும்பக்குள்ள பொதுவாக விளங்குது, நாங்க வலது பக்கம் உட்கார்ந்து டிரைவிங் பண்றோம், திரும்பக்குள்ள இடது பக்கத்துல சைக்கிள்ல போறார்கள், வாரார்கள். இன்னைக்கு எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்கும், முட்டிட்டு போறாங்க. உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தா அது எங்க தெரியுமா பாதிக்கும், விசாவை பாதிக்கும். அதனால ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக வாழணும். அதுக்கு தயவு செஞ்சு இந்த விஷயங்களை நாங்க வாழ்க்கையில நடக்கணும். இந்த டிரைவிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சரியா பின்பற்று, ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பிரச்சனை இருக்கு. எப்ப நான் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறேன், விசா தரப்புல நான் என்ன சொல்லிட்டு வரேன், இந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களை நான் மதிச்சு பின்பற்றி வாழ்வேன். அது மாதிரி வாழ்ந்து காட்டுங்க. இல்ல அவங்களே இந்த நாட்டுல ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிமா இருந்தா வாழணும். போல மட்டுமில்ல, குடும்பத்தையும் எல்லாம் வாழணும். அடுத்த விஷயம்தான் குடும்ப வாழ்க்கை. கணவன் மனைவி ஃபெமிலியா இருக்கிறோம், ஃபெமிலியா இல்லாதவங்க இருந்தா அல்லது வீட்டுல ஃபெமிலியா இருக்கிறவங்க இருந்தா, அல்லாஹ் தஆலா சொல்றான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا. அல்லாஹ்வுடைய ஒரு அருள் தான்
அல்லாஹ் உங்களுடைய மனைவிமார்கள்ல உங்கள்ல இருந்தே, அதாவது மனிதர்கள்ல இருந்தே எல்லாம் தெரிவு செஞ்சு தந்திருக்கிறோம். கல்யாணம் முடிச்சிட்டோம், கணவன் மனைவி ஆயிட்டோம். அல்லாஹ் சொன்னா வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா. அல்லாஹ் கணவனுக்கு மனைவிக்கு இடையில அல்லாஹ் ஒரு விதமான அன்பை அல்லாஹ் நேசத்தை எல்லாம் கூப்பிடும். என்னோட வைஃப் ஃபேமிலி எங்கேயோ இருந்தாங்க, நாங்க எங்கேயோ இருந்தோம். ஆனா கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு இப்ப புதினமான ஒரு அன்பு ஏற்படுதா இல்லை? அல்லாஹ் சொல்லி இந்த அன்பை நீங்க பாதுகாக்கும். கொஞ்சம் முன்னுக்கு கொஞ்சம் இந்த நிக்காஹ் திருமணத்துடைய விஷயத்துல பொதுவா இங்க ஜப்பான்ல ஸ்ரீலங்கால இருந்தா எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எங்களோட ஃபேமிலி இருப்பாங்க, அம்மா அப்பா, அது மாதிரி பல சில குடும்பத்துல ஒரு மூத்த மனுஷர் இருப்பாங்க, எல்லாரும் மசூரா கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, எல்லா குடும்பத்திலயும் இருப்பாங்க. அதே மாதிரி பெண் தரப்புலையும் வைஃப் ஃபேமிலியிலையும் யாராவது ஒரு ஃபேமிலியில ஒரு மூத்த ஒருத்தர் அவரை வச்சு மசூரா செய்யறவங்க இருப்பாங்க. ஆனா இங்க ஜப்பானுக்கு வந்துட்டோம், ஜப்பான்ல இருக்கிறோம், தனியா இருக்கிறோம். வைஃப் தரப்புலையும் ஃபேமிலி இல்ல, எங்கட தரப்புலையும் ஃபேமிலி இல்ல. பிரச்சனை வந்தா என்ன செய்யறது? நீங்க அல்ல பாதுகாப்போனும். நீங்க எதுக்கெல்லாம் அலா கொடுக்க கூடாதோ நீங்க தலாக்ல வந்து அது என்னமோ வாயால சின்ன பிரச்சனைக்கு சொல்லிடுறாங்க. அல்லாஹ் சொன்னான் வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அன்ப நேசத்தை இங்கே இருந்தவங்களே அன்பை போட்டுட்டான். சும்மா போட்டது மட்டும் இல்ல, ஈஜா கபூல் நடக்க போல திருமணத்துல என்ன சொல்லி தாரான்னு தெரியுமா? திருமணம் முடிச்சு வைக்கிறவர் அது வலி, அந்த பாப்பாவா இருக்கலாம் அல்லது சகோதரா. பாப்பா சொல்றாரு, என்னுடைய மகள் இவ்வளவு காலமா கஷ்டப்பட்டு வளர்த்து பாதுகாத்து எங்கட கையில கணவன் பெண்ண படிக்கும் இல்ல சகோதரர் சகோதரிய. என்னைக்கு அவர் ஈஜா கபூல் செஞ்சுட்டாரோ அண்டையில இருந்து இந்த வாழ்க்கை ஆரம்பமாகி இப்படியே சொர்க்கம் வரைக்கும் போகணும். சொர்க்கத்திலே அந்த மனைவியோடு தான் வாழும். அப்ப அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த மனைவியோட நான் சொர்க்கம் வரைக்கும் போகணும், சொர்க்கத்திலே வாழணுமாக இருந்தா எனக்கு மனைவிக்கும் சின்ன சில பிரச்சனைகள் தகராறுகள் வராது யாருமே இல்லை, யாருமே சொல்லலாது. எனக்கு மனைவி மொத்தத்துல பிரச்சனை. அல்லாஹ் தஆலா நபிக்கும் நபியுடைய மனைவிமார்களுக்கும் இடையில சில விஷயங்களை உண்டாக்கி அல்லாஹ் காட்டினான் எப்படி நடந்து கொள்ளும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில ஒரு சில கருத்து முரண்பாடு வந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போனா. யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மாமா, மனைவியோட வாப்பா. அவர் என்ன செஞ்சாரு? எங்களுக்கு ஒரு படிப்பு, மகளுக்கு ஏசி அடிக்க போட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிப்பாட்டு, இதை நாங்களே தீர்த்து கொள்வோம். இது ஒரு கட்டத்துல நடந்த ஒரு சம்பவம். இன்னைக்கு எப்படி இருக்கு நிலைமை? திருமணம் முடிச்சு கொடுத்துட்டா அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? புரிந்துணர்வோட வாழணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். இதே மாப்பிள்ளை வீட்டு ஃபெமிலி என்ன செய்யறது? எங்கடா வாழ ஒரு பிரச்சனை பார்த்து கொண்டிருக்கிற பிரிக்கிறது. பெண் தரப்பிலே என்ன செய்யற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களோட வேலையே எதிர்த்தார். ஆனா அல்லாஹ் சொல்றான் வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா. உங்களுக்கு இடையில அல்லாஹ் அன்பை ஏற்படுத்தினா இப்படி ஏதாவது பிரச்சனைகள் வந்தா உங்களோட குடும்பத்துல பாருங்க, சமாதானத்தை ஒற்றுமையை ஏற்படுத்தி வைக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு மூலமாக ரெண்டு பேரும் என்ன செய்ய சேர்த்து வை. இன்னைக்கு ஜப்பான்ல நாங்க இருக்கிறோம். இன்னொரு விஷயம் நாங்க பார்க்கணும், மிக முக்கியமான ஒரு பிரச்சனைகள் ஒன்றுதான் டைம் கொடுக்கிறது. எங்களோட மனைவிக்கு நாங்க பிள்ளைகளுக்கு டைம் கொடுக்க நேரம் இல்லை. இதுக்கு அதிகமானவங்களோட நிலைமை. ஆனா இது கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம். வேலைக்கு போறோம், தொழிலுக்கு போறோம், என்னத்துக்கு போறோம்? இவ்வளவு சம்பாதிக்கிறோம், கஷ்டப்படுறோம், என்னத்துக்கு? ஏற்ற மனைவியும் பிள்ளையும் நிம்மதியா சந்தோஷமா வாழணும் என்றதுக்கு. ஆனா எங்களோட நிலைமை எப்படி இருக்குது?
காலையில போறாரு, ராவைக்கு வாராரு, இஷாவுக்கு வந்தாலும் அவருக்கு மனைவி புள்ளைகளை விட கூட்டாளி மாதிரி தான் பெருசு. இருக்குதா இல்லையா? ராவைக்கு போறாரு, அங்க போறாரு, இங்க போறாரு, விளையாடுறாரு, எல்லாம் செஞ்சுட்டு ராவைக்கு 11 மணி 12 மணிக்கு வந்து படுத்துட்டு அடுத்த நாள் வெள்ளை கிளம்பி திரும்ப அவர்ல வேலை ஆரம்பம். இங்க என்ன நடக்குது? பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? இதே கணவன் இருக்கக்கூடிய தவறு. அதே மாதிரி பெண்கள தரப்பில் தவறுகள் இருக்கு. கணவன் என்ன செய்யறாரு? கஷ்டத்தோட வாராரு. சில நேரங்கள்ல வாகனம் கிடைக்கும், கிடைக்காது. சில நேரங்கள்ல கையில சல்லி இருக்காது. இப்ப கவலையோட கஷ்டத்தோட வீட்டுக்கு வாராத ஒரு நிம்மதி. இலைஹா, உன மனைவிய பார்த்தா உங்களுக்கு ரிலாக்ஸ் உண்டாகும். ஆனா வீட்டுக்கு வந்ததோட வீட்டுல இருக்கிற மனைவி அவ போனோட கொத்தி கொண்டிருக்கிறான். அவ மாப்பிள்ள வந்தது விளங்குது இல்ல, சலாம் சொன்னது விளங்குது இல்ல, அல்லது டிவியில என்னத்தையாவது பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லது குஷின் லைட் அவட வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் சொன்ன முஹப்பத் அன்பம் எப்படி வரும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப வெளியே பேசி வீட்டுக்குள்ள வருவாங்களோ, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, கணவரை கண்ணத்தோட இணைக்கிறீங்க. நபி அவங்க சொல்றாங்க, மனைவிய பார்த்ததோட எல்லாம் இணைக்கிறீங்க. இது ஒரு புரிந்துணர்வு இருக்கும். ஜப்பான்ல வேலைக்கு போங்க, தொழிலுக்கு போங்க இல்லைன்னு சொல்ல, ஆனா இஷா தொழுகையோட நீங்க எங்க போகணும்? வீட்டுக்கு தான் போகணும். ஃபேமிலியோட இருக்கிறவங்க தயவு செஞ்சு கிழமையில சனி ஞாயிற்றுக்கிழமை மனைவிட்டு சொல்லணும், இன்னைக்கு நாங்க விளையாடுற நாள், இன்னைக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுற நாள். அது மாதிரி அவனோட மனைவி மாறே அவனோட நண்பர்கள் இருந்தா கூட்டி கொண்டு போங்க, லீவு நாள் எந்த நாளும் கூட்டி கொண்டு போறது, அதுவும் முறை. அது மாதிரி நண்பர்களுக்கு இடையில கெப்பிரிக்கும். கணவன் மனைவி உறவு இருக்குது, இது அவனோட நண்பர்கள், அதுக்கும் ஒரு எல்லை இருக்கும். அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை உதாரணத்துக்கு சொல்லவே, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைய இவர் யார்கிட்ட சொல்றா, இவர் இவருக்கு தெரிஞ்ச கூட்டாளி மாட்ட சொல்ற, அவங்க என்ன செய்யறது? அப்படியே பத்த வச்சு விட்டு. அது மாதிரி பெண் தரப்புல மனைவி அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட சொல்லி 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 ஊரெல்லாம் பெருசாக்கி பிரச்சனை ஆக்கி வச்சு, இப்ப பாக்குற இப்படி சரி கடைசியில குத்தி இது உடைஞ்சுப்போம். அல்லாஹ் இது விரும்புறது இல்ல. அபகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக். சொன்னாங்க, தலாக் இருக்குது, இது கடைசி கட்டத்துல போடும், மார்க்கத்துல அனுமதிச்சு பட்ட ஒரு விஷயத்தான். ஆனா நபி அவங்க சொன்னாங்க, அபகல் அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான ஒரு விஷயம் இருக்கு வேண்டாம், ஹலாலான விஷயத்துல சொன்னாங்க தலாக். இன்னைக்கு ஜப்பான்ல இதுவும் அதிகரிச்சு கொண்டு போகுது. எந்த அளவுக்கு தலாக் இருந்தா என்ன செய்யறாங்க? போன்ல தலாக், மெசேஜ்ல தலாக், எஸ்எம்எஸ்ல தலாக். அல்லாஹ் பாது. அது மாதிரி தொடர்பு ஓப்பன சொல்றா கள்ள தொடர்பு, அல்லாஹ் பாதுகாக்கும். இன்னைக்கு நாங்க கணவன்மார் ஒழுங்கா இல்லாட்டி நாங்க தவறு செய்யறோம் என்றா அல்லாஹ் எங்கட மனைவியையும் அப்படியான தவறு செய்யக்கூடிய நிலைமை அல்ல உருவாக்கும். என்ன குர்ஆன் அது பொய்யாகாது. தய்யிபாத்து அத்தய்யிபூன லித்தய்யிபாத்தி அல் ஹபீஸாத்து லில் ஹபீஸி. அல்லாஹ் சொன்னான், கெட்டவர்களுக்கு அல்லாஹ் கெட்ட பெண்களை தான் கொடுக்கும், நல்லவர்களுக்கு அல்லாஹ் நல்ல பெண்ணை தான் கொடுக்கும். அதே மாதிரி திருமணம் முடிச்சுட்டோம், இப்ப அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு ஆசைகளை அல்லாஹ் தஆலா இச்சைகளை வச்சு படைச்சிருக்கிறார். அந்த நிறைவேற்றத்துக்கு அழகான முறை அல்லாஹ் தந்திருக்கிறார். ஆனா தவறான வழிக்கு போகமாக இருந்தா அல்லாஹ் அந்த தவற இந்த வீட்டிலே மறந்துடக்கூடாது. இந்த நேரம் அல்லாஹ்வுடைய பயத்தோட அச்சத்தோட வாழணும். குடும்பத்தோட இருக்கக்கூடியவங்க மனைவிமாருக்கு டைம் கொடுக்கணும். சொன்னது மாதிரி இஷாக்கு பள்ளிக்கு வந்தோமா தொழுதோமா அதோட உங்களுடைய வீடுகளுக்கு போகும். பிள்ளைகளை விசாரிங்க, கண்காணிங்க, அவங்க எங்க போறாங்க எங்க வாராங்க. இன்னைக்கு நாங்க கண்காணிக்கல பார்க்கல. சில பேர் என்ன கேட்கறதும் இல்ல பாக்குறதும் இல்லை, அவங்க பாட்டுல கடைசியில நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு தலையில கை வச்சு வேலை.
இதெல்லாம் நடக்குது. இது அதிகரிச்சு கொண்டு வருது, கூடிக்கொண்டு வருது. இதை நாங்க என்ன செய்யணும்? இதை பேசி நாங்க இதுக்கு உண்டான தீர்வு பார்ப்போம். அதனால இருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்க இன்றைக்கு வந்திருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை வாரத்துக்கு முதலாவது நாங்க ஒருத்தர் நேர்ச்சி வைக்கணும். நான் திரும்புறோம். எங்களோட வீட்டுல குர்ஆன் ஓதப்படும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகள் பேசப்படும். ஹதீஸுடைய கிதாபுகள் வாசிக்கப்படும். என்னென்னமோல்லாம் செல்றோம், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்றோம். ஆனா குர்ஆன் ஓதப்படல, ஹதீஸுடைய கிதாபுகள் வாசிக்கப்படலன்னா அந்த வீட்டுல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வராது, மலக்கள் வரமாட்டாங்க. அந்த வீட்டுல சண்டையும் சச்சரவும் பிரச்சனைகளும் கணவனுக்கும் மனைவிக்கும், அது மாதிரி பாப்பாக்கும் பிள்ளைகளுக்கும் இல்லை. பாக்குறோமா இல்லை? சொல்லலாம், அவன் என்ன கண்ட்ரோல்ல இல்லை, வைஃப் என்ற கண்ட்ரோல்ல இல்லை, பிள்ளைகளை கட்டுப்படுத்த இல்ல மாதிரி தலை புரிய நிலைமை. ஏன் இது உண்டாகுது? எந்த இடத்துல நாங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செஞ்சு ஹராத்துல நாங்க போறோமோ ஒரு நாளும் அல்லாஹ் கல்வில நிம்மதியை தரணும். அல்லாஹ் சொன்னான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அதனால பாட்டுல தமிழோட இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு நாளும் வீட்டுல குடும்பத்தோட இந்த குர்ஆன் ஹதீஸ்களை வாசிங்க. பிள்ளைகளோட உட்கார்ந்து குர்ஆன் ஹதீஸுடைய கிதாபுகளை, அது ஃபதாயில் அமாலா இருக்கலாம், ரியாது சாலிஹீனா இருக்கலாம், அதே புகாரி சஹீஹுல் புகாரி ஹதீஸுடைய இந்த கிதாபுகள் வாசிங்க. அப்ப நாங்க எப்ப குர்ஆன் ஹதீஸ் வாசிக்கப்படுதோ அந்த வீட்டுல மலக்கள் இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வருது, வீட்டுல பரக்கத் உண்டு. அதுக்கு நேர்மாற்றமா நாடகங்கள், படங்கள் நீங்க தான் லேசாக்கி வச்சு. நான் ஒரு புக் ஒன்று படிச்சேன். இந்தியால ஒரு பகுதி, இந்தியால இப்ப சொல்லி நான் முடிக்கிறேன், அடுத்த ப்ராப்ளம் இருக்குது. ஒரு பகுதியில் ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஒரு முஸ்லிம் பகுதியில அவங்க அந்த பிள்ளைகளுடைய விகிதாசாரம் பாப்புலேஷன் கூடி கொண்டு போறான். அதை ஆய்வு பண்ணி பார்த்தா அந்த ஏரியால கரண்ட் இல்லை. இந்த நவீன டிவி அதுகள் ஒன்றுமே பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்தது. திட்டம் போட்டாங்கன்னா இலவசமாக ஃப்ரீயா அந்த ஊருக்கு கரண்ட் எடுக்கணும். இன்னைக்கு அந்த முசீபத்து வந்துச்சோ எல்லா அந்த வீட்லயும் எல்லாம் வந்து எல்லாரும் என்ன குடும்ப வாழ்க்கையும் ஒழுங்கா இல்லை, சீரழிஞ்சு போனாங்க. எதிரிகள் வெற்றி கண்டாங்க. இன்னைக்கு இதே நிலைமை தான். இன்னைக்கு எப்ப நான் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்வோமோ அதனுடைய விளைவு தான் உண்டாகும். எனவே மேலே சொல்லப்பட்ட விஷயங்களை எடுத்து நடக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா துணை பெறுவானாக. அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்புல இன்ஷா அல்லாஹ் அவங்க பேசுறதுக்கு இருக்கிறாங்க. வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹு கைரா. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய நன்றி. இன்ஷா அல்லாஹ் நான் ஜஸாக்கல்லாஹு கைரா.